ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை மிக்சியில் அடித்து போட்டாலும் ஈஸியாக நமக்கு பிளெண்ட் ஆயிரும். ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் அளவுக்கு பட்டர் எடுக்கணும். நான் அதில் பாதி கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். பாதி கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சுகரோடு சேர்ந்து நல்லா நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இதிலையே கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சோன்னா சீக்கிரத்திலே நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும். இந்த பிளெண்டர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்ல பெருசாக நம்ம எவ்வளோ அளவு கேக் செய்யனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு நல்லா மசிச்சு கொடுக்கணும். வாழைப்பழம் மிக்சியில் அடித்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளெண்டரில் போடும்போது அதுவே எல்லாத்தையும் ஒன்று போல் மசிச்சிடும். திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. கூல் ஆன மாதிரி வாழைப்பழம் அந்தளவுக்கு நமக்கு கூலாகி கிடைக்கணும். அப்போ தான் மாவோடு சேர்ந்து நமக்கு குக் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். 4 முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி விட்டுக்கிட வேண்டியது தான். ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி ஆறின பால்னாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். முட்டை பால் சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகும் போது டைட்டாக இருக்கிற அந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி வந்துடும். இது ரெடியாகின பிறகு இது கூட நம்ம அடுத்தடுத்து மாவு எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் பிளெண்டரை மாற்றிக்க போகிறேன். மாவு பிசைறதை போடும்போது நல்லா நமக்கு அடித்து கொடுத்துரும். ஸ்பேச்சுலா வச்சு நீக்கி விட்டாலே எல்லாமே அழகாக க்ளீன் ஆயிரும். மாவு பிசைறதுக்குள்ளே தான் மாட்டிட்டு அதால் ஒரு 2 வாட்டி மட்டும் அடிக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு சுகருக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவை நல்லா சலித்து எடுத்துக்கணும். இது கூட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோடா உப்பு அரை கரண்டி, சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, வெண்ணிலா எசன்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். முட்டை வாடை பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது முடிஞ்சதுமே நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. கேக்கு எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேயில் நல்ல பட்டர் ஷீட் வச்சு பட்டர்லாம் தடவி நம்ம வச்சுக்கலாம். ட்ரேயில் கேக் பேட்டரை ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி மட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். எனக்கு 2 ட்ரே அளவுக்கு கிடச்சிச்சு இந்த அளவில். இப்போ இதை லைட்டாக நம்ம குலுக்கி விட்டுக்கணும். இதை இப்போ நம்ம ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். வாழைப்பழம் நம்ம வீட்டில் நிறையா கடந்து வேஸ்ட்டாக போகிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கேக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட அது இருந்துக்கூடும். கேக் ரெடி ஆன உடனே நம்ம எடுத்து ஒரு கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். அந்த கத்தியில் மாவு மாதிரி எதுவும் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு, நமக்கு சரியாயிரும். இந்த கேக்கை உடனே நம்ம கட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஒரு 1லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வச்சா கூட போதும். ஆறின பிறகு நமக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சூப்பரான ஒரு வாழைப்பழ கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்க்கும் போதே அழகாக ஒரு கோல்டன் கலரில் தெரியும் நமக்கு. அந்த பேட்டரோட வாழைப்பழமும் சேர்ந்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பீஸ் போட்டுக்கிட வேண்டியதுதான். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.